கல்யாணம் பண்ற வயசாகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. யங்ஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக இல்ல, உங்களுடைய ஃபேமிலிக்காக. சோ இந்த வீடியோவை ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல உள்ள பையனுக்கோ பொண்ணுக்கோ பருவ வயது அடைஞ்சும் இன்னும் நிக்கா செஞ்சு வைக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத தெரிஞ்சுப்போம். பெருமானார் 3 விஷயத்த உங்க பிள்ளைக்குரிய கடமையாக சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம், அந்த பிள்ளை பிறந்தோடனே பெயர் வைக்கணும். 2வது விஷயம், அந்த பிள்ளையினுடைய இளமை பருவத்துல ஒழுக்கத்தை கற்பிக்கணும். 3வது விஷயம், அந்த பிள்ளை ஒரு பருவ வயது அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு நிக்கா செஞ்சு வைக்கணும். இப்போ இதுல ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்றாங்க, இத கவனிங்க. இப்போ உள்ள கல்ச்சருக்கு கண்டிப்பா தேவைப்படும் தான் நினைக்கிறேன். அந்த பிள்ளை சம்பாதிக்கல, அந்த பிள்ளைக்கு ஒரு மெச்சூரிட்டி வரல, அந்த பிள்ளைக்கு இன்னும் வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சல்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா, இதன் காரணமாக உங்களுடைய பிள்ளை செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் எழுதப்படக்கூடிய தீமைகள் யாருக்குன்னு தெரியுமா? இன்னமா இஸ்முஹு அலா அபீஹி, அந்த பிள்ளையினுடைய தந்தைக்கும் சேர்ந்து வரும். காரணம் ஏன்னு சொன்னா, ஒரு ஹக்க சரியான முறையில நிறைவேற்றணும். அதை நிறைவேற்ற தவறிட்டான்னு சொன்னா அந்த ஹக்க யார் நிறைவேற்றலையோ அவங்க மீதுதான் முதல் பாவத்தை எழுதப்படும். பை த பை, இந்த பாவம் யாரு செஞ்சிருக்கிறா அப்படிங்கிறத விட யாரு செய்ய வச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பார்க்கிற பார்வையில இருந்து, பேசுற பேச்சுல இருந்து அவன் எதெல்லாம் தப்பாக பேசி தப்பாக நடக்கிறானோ காரணங்கள் ஃபுல்லா தன்னுடைய தந்தையை சாரும் என்பதாக பெருமானார் சொல்லி காண்பித்திருக்கிறாங்க. இந்த வறுமையை பயந்தோ இந்த மெச்சூரிட்டியை பயந்தோ நீங்க எந்த ஒரு தடையும் செய்ய வேணாம். நீங்க நிக்காக முடிச்சு வைங்க, உங்களுக்குரிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கிறான். எதுக்கும் பயப்பட வேணாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலிக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணலாம்.